மயானக்காளி மந்திராலயம் சார்பாக பால்முனி சித்தன். ஆன்மீக அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். இந்த தர்மயுத்த சேனலை தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பொதுநல பார்வையாளர்களுக்கும் என்னுடைய சிஷ்யமார்களுக்கும் புதிய மாணவர்களுக்கும் வியப்பாய் பார்த்து இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மயானக்காளியினுடைய முழு ஆசீர்வாதமும் பால்முனி சித்தனின் அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது இந்த பதிவு ஏன் இவ்வளோ அவசரமாக அந்த நேரத்தில் நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச இந்த பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி நன்னாளிலே வழங்கப்பட்டுள்ள பயிற்சி மயானத்திற்கு வர முடியாமல் போன சீடர்களுக்கு தெரியாது, கலந்து கொண்டவர்களுக்கு கொடுத்த தீட்சை. ஆனால் ஒரு பயிற்சி முடிஞ்சிருச்சுன்னா அந்த டயரில் அப்படியே நீங்கள் போகிறீங்க, மறுநாள் எழுந்துச்சு அந்த வேலையை பார்க்கணும். மறுநாள் சரியில்லாத நாளுன்னு அடுத்த நாளில் பிரயோகப்படுத்தணும். அந்த கேள்வியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னைக்கு செய்து, அதாவது ஒரு வேலையை சொன்னால் உடனே செய்யணும், அப்போ தான் அது சித்தியாகும். இன்றைக்கில்ல நாளைக்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோமே செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி சொல்கிறது, தெய்வத்தை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு நான் அப்புறமா தெய்வத்தை கூப்பிட்டா வரும்னா வருமா? வராது. மயானத்தில் இருந்து அப்பேற்பட்ட ஒரு தீட்சை கொடுத்து அனுப்புகிறேன். உங்களுக்கு வகுப்பறையில் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பாடம் எடுத்திருக்கேன். என்னோடு சகல யட்சினி தேவதைகளும் காளி மகாதேவியும் முனீஸ்வரனும் பிரபஞ்ச சக்தியும் சிவன சித்தமாக இருக்கக்கூடிய எத்தனையோ புண்ணிய ஆத்துமாக்கள்லாம் உங்கள் கூட அனுப்பியிருப்பேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் உங்கள் உச்சந்தலையில் ஓதி, கனிகளில் ஓதி, இல்லை குடுவைகளில் திருநூறில் ஓதி நான் பண்ணியிருப்பேன். அது சாதாரண விஷயமாக எண்ணிடாதீங்க. என்னுடைய பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய ஈர்ப்பு சக்தியும் இறை சக்தியும் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வாங்கிட்டு போனோமா அதை என்ன பண்ணணும், உடனே அதுக்கு விளக்கு ஏற்றணும், அதை எங்கெங்கே வைக்கணுமோ அதை பண்ணணும். அதை டெய்லி காலையில் சாயந்தரம் அந்த மந்திர ஏற்றிட்டு வரணும். அது மூலயமா நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்துக்கணும். அடுத்த நாள் இப்போ 7ஆம் தேதி அமாவாசைக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த அமாவாசைக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் சூழ்நிலையாலும் மாறி இருக்கணும். இந்த பால்முனி சித்தங்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு தூங்குறதுக்கெல்லாம் அடுத்த முறை சந்திக்க முடியாது நம்மக்கிட்ட. எப்படி வாராகி அன்னையிடத்திலே பஞ்சமி திதியில் தொடர்ந்து 9 வாரங்கள் 11 வாரங்கள் போய் ஒரு வேண்டுதலை நிறைவேற்ற முடியாதோ, அதுபோல் பால்முனி சித்தனாயிருக்கே என்னிடத்திலே ஒரு முறை விட்டு அடுத்த முறை வருவதற்கான முயற்சி நீங்கள் எடுத்தால் அது நடக்காது. காரணம், உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மனம் திருப்தி அடைய வேண்டும், நம்பிக்கை வேண்டும், செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வேண்டும், ஊக்கம் வேண்டும். மாந்திரிகனா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் ஏட்டில் இருந்து படிச்சுட்டு நம்ம குருமார்கள் சொல்லி கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து துட்டு கொடுத்துட்டு அப்போ மாந்திரிகெல்லாம் வந்துடும்லாம் நினைக்கக்கூடாது. எத்தனையோ மாணவர்கள் குரு இல்லாமல் அலைந்து திரிந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். பல குருமார்களை நம்பி மோசம் செய்து அவமானப்பட்டு இருக்கிறார்கள். வழி நடத்த ஆளே இல்லாமல் இருக்கலாம். நான் இந்த வயசான காலத்தில் நான் உங்களை வழி நடத்துறதுக்காக வேண்டியே உட்காந்துட்டுருக்குறேன். நீங்கள் கொடுத்த பொருளை வீட்டில் எடுத்து போய் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொருத்தராக இப்போ மெல்ல மெல்ல பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு நம்ம அந்த சாமியாராண்ட போனோம், அவர் கொடுத்தாரு ஒன்றும் சரியில்லைன்னு எத்தனை முறை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு இதே வார்த்தையை நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உங்களுக்கு வழங்கப்பட்டதை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மயானத்தில் எத்தனை பேருக்கு பார்த்த உடனே டேய் நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, இதை மாற்றிக்க, இப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச அந்த அருளாசி, அந்த அண்ணா மகா மயானக்காளி தாயி, மயான வாசினி, என் தாய், என் பத்தினி, என் தவயோகி, என் நமோ பகவதி, என்னுடைய ருத்ரி, நீங்கள் என்னை நம்பின பொழுது அவள் உங்களிடத்தில் தஞ்சமடைந்திருக்கிறாள் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னை குருவாகவும் கடவுளாகவும் இறைவனாகவும் நினைக்கிறேன் என்று வாய் முழுக்க சொல்கிறீர்கள்.
ஆனால் என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவள் என்னுடைய பார்வையின் மூலயமாக, என்னுடைய ஆசையின் மூலயமாக, என்னுடைய பேச்சின் மூலயமாக, என்னுடைய கோபத்தின் தாக்கத்தின் மூலயமாக உங்களிடத்திலே மறைமுகமாய் அமானுஷ்யமான முறையிலே உங்களிடத்தில் வந்துவிட்டால் அவள் அங்கு வீட்டிலே காத்திருக்கிறாள், உங்கள் ஆலயத்திலே காத்திருக்கிறாள். இரவு நேரத்திலே புதுவிதமான ஒரு தோற்றங்களும் மாயங்களும் செய்து கொண்டிருக்கிறார். இது ஏதோ மக்களிடத்திலே வலைதளத்திலே மனதை பரப்புவதற்காக பதிவிடுகிற பதிவாக என்று நினைத்து விடாதீர்கள். இந்த தர்மயுத்த சேனலுடைய முக்கியமான முன்னுரையே நான் என்ன போட்டிருப்பேன்னா, இது 2024 மிகப்பெரிய யுத்தக்களம், அரசியல் வினோதம், இறையாட்சியினுடைய மகிமை, சிவனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம், இதெல்லாம் நிகழ்ந்துருச்சு. உத்தரப்பிரதேசத்தில் சுரங்கத்தில் நடந்தது எல்லாமே சிவனுடைய ஆதிக்கத்தினால், ஆன்மீக வள்ளல்களால், ஆன்மீக ஞானிகளால், முருகப்பெருமானினுடைய அருளாசியினால் மிகப்பெரிய ஒரு பிரளயமாக அது என்ன சொல்லுவோம் நம்ம, மிராக்கல், அப்படி தான் நடந்தது. உலகமே வியந்து போன ஒரு விஷயம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னவன் நான். அந்த நேரத்தில் மக்களுக்காக வேண்டி நான் கிரிவலத்திலே இதுக்காக வேண்டி பிரத்யேகமாக அனைத்து மக்களிடம் வேண்டுதல் வைத்திருந்தேன், சிவனுடைய அதிகாரம் அங்கே காணப்படும் என்று. அதே போல் அந்த குகையினுடைய வாசலிலே ஓம் நமசிவாய என்னும் மந்திரமும் சிவனுடைய உருவமும் வாசலில் வச்சு அதுக்கப்புறம் யாகமே வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. கவனிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நடப்பதற்கு முன்னே இப்படி தான் நடக்கும் என்று நான் சொன்னவன். குகைக்குள்ளே அகப்பட்டு போன 2-3ஆம் நாளிலே நான் அறிவித்தவன், சிவனுடைய ஆட்சி நடக்கிறது, சிவனால் மட்டுமே முடியும் என்று சொன்னேன். அவர்கள் அதிலிருந்து விடுதலை வெளிவர நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லா சாமியாரும் கூடி வேண்டுதல், அந்த ஊரே வந்து விண்ணப்பம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பால்முனை சித்தினிடத்தில் தான் நீங்கள் வந்து சீடர்களாக பாடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. சாதாரணமாக நினச்சிக்கிட்டாதீங்க. என்னை நான் பெருமை கொள்ளவில்லை, என்னிடத்தில் இறைவனை நான் பெருமைப்படுத்துகிறேன், என்னிடையே இருக்கக்கூடிய மாயை பெருமைப்படுத்துகிறேன், என்னிடையே இருக்கக்கூடிய அந்த சக்தியை நான் பெருமைப்படுத்துகிறேன். அதனால் என்னை நான் பெருமைப்படுத்துவதில்லை. எதனா ஒன்று சொல்லி வளர்ப்பதில் அது வேறு ஒரு சட்ட சிக்கலாகிடக்கூடாதுன்றதுனால நிறைய விஷயங்களை நம்ம மூடி பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. உலகத்தில் என்ன நடக்குமோ அது என்னுடைய சீடர்களுக்கு மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் நான் கூற வேண்டும். அவர்களும் அதை வந்து என்ன பண்ணணும், தன்னுடைய இதயத்துக்குள் அதை வந்து பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும். அதை அவனுடைய சிஷியத்தில் போதிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து 50 வருஷம் 60 வருஷம் ஆகிடும். இது வெளியே வரக்கூடாது, எந்த ஒரு ரகசியமும் சொல்லக்கூடாது. மீட்கப்பட வேண்டிய, காக்கப்பட வேண்டிய தருணத்தில் ஆபத்து காலையில் நிச்சயமாக சொல்லணும். நான் திருப்பி சொல்கிறேன், எல்லா காளியை விட மயான காளி மிக 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 சாந்தமான தெய்வம், ஈவு இரக்கமுள்ள தெய்வம். நம்மளுடைய கஷ்டங்களை அவள் கண்டு கொண்டாள் என்றால் அவள் கண்ணீரில் உதிரம்தான் நீராக வழியும். அப்பேற்பட்ட அன்னை தாய் உலகத்தில் வந்து தாயை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, தகப்பனை இழந்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு அதிசயமான ஒரு தாயை உணர்வதற்கு எனக்கு சீடனாக வந்தவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதை உணருங்கள், ருசியுங்கள். இதுக்கு வயசு எல்லாம் தடையே கிடையாது. எத்தனையோ பேர் எனக்கு 55 வயசாச்சு இனிமேல் முடியுமா? ஆனால் உண்மையிலேயே நிறைய விஷயங்களை நம்ம பகுத்தறிந்து ஆராய்ந்திருக்கும் பொழுது உடம்புகளிலே நல்ல இரத்தமும் விந்துவின் தேக்கமும் இல்லாத ஒரு இதற்கு சில விஷயங்களை உணரக்கூடிய தன்மை இல்லாமல் போய்விடும். அது வேறு. அதையே பகுத்து பிரித்து பார்க்கும் பொழுது அன்னையிடத்திலே நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நீ உண்மையாய் நீ ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் தஞ்சமானால் உனக்கு வயது வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஆன்மாவுக்கு வயது கிடையாது, உருவம் கிடையாது. ஆனால் நிகழ்வுகள் பல ஜென்மம், 7 ஜென்மத்தினுடைய நிகழ்வுகளும் அந்த ஆன்மாவிடத்திலே இருக்கும், உறைந்திருக்கும். ஒரு மனிதனோ ஒரு பறவையோ பனி பிரதேச மலைகளிலே
இறந்து அல்லது சிக்குண்டு போனால் பல ஆண்டுகளாக அந்த பனிப்பிரதேசத்தில் அந்த உடல் பதப்பட்டு தான் இருக்கும். நிறைய நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அழிவு போகாது, வேறு மாதிரிலாம் ஆகாது. அதே மாதிரி தான் ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் வந்து கோவிந்தசாமியாவோ அடுத்த ஜென்மத்தில் முன்சாமியாவோ பிறகுறான் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது திருடனாவோ நாயாவோ பேயாவோ ஏதோ ஒன்றத்தை பிறகுறான், மரமாவோ செடியாவோ பிறகுறான்னா அவனுக்கு வந்து பிறப்புகள் உருவந்தான் வேறே தவிர ஆன்மா ஒன்று தான். ஒரு மூலிகையை காப்பு கட்டி எடுக்கிறோம், மூலிகை எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்ச நாள் யோசித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு விடை கிடைச்சிடும். இப்படிலாம் யாரும் உபதேசம் பண்ணதில்லை, ஆனால் நான் பண்ணுவேன். ஏன்னு கேட்டால் நான் தான் தர்மயுத்த சேனல் மூலயமா நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஞானத்தில், தன்னுடைய சிந்தனையில், தன்னுடைய மறைத்திரைவில் காட்சி இந்த மாயையாய் அறிவித்து கொண்டிருக்கிறாள் அன்னை மயானக்காளி. அதே மாதிரி என்னுடைய மாணவர்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வரீங்க. இதுக்கு சாதி மதம் கிடையாது, கடவுளுடைய பேதம் கிடையாது. இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. உருவ வழிபாடே கூடாதுன்ற நான். ஆனால் இதை மறுத்து கொள்ளாத மனம் இருக்கிறதே, இதற்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டிதான் உருவ வழிபாடு தேவைப்படுகிறது. அதனால் மயானக்காளி மந்திராலயம் சார்பாக வழங்கக்கூடிய தீட்சைகளையோ அறிவுரைகளையோ ஆலோசனைகளையோ மந்திர தந்திரங்களையோ வைத்திய முறைகளையோ சொல்லி கொடுக்குறத பயன்படுத்திக்கங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. ஒவ்வொருத்தரும் எந்த வேலைக்கு போனாலும் நிரந்தரமாக தங்க முடியல, அவமானப்படுறீங்க, தற்கொலை எண்ணம் ஆகிப்போச்சு, கடனுடன் ஆகிப்போச்சு, உடன் பிறந்தவர்களால் இகழப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ ஒரு காட்சி பொருளாக மாறி போயிருக்கிறீங்க. கட்டின மனைவியெல்லாம் பிரிந்து போயிருக்கிறார்கள், கட்டிய கணவனெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட எத்தனை ஒரு சிஷ்யமாருங்க நீங்கள் வரீங்க. உங்களுடைய வாழ்க்கை அனுபவமே உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்து அதுவே நீங்கள் குருவாக மலரக்கூடிய மகரந்தமாக மாறிவிடுகிறது. வாழ்க்கை அனுபவம்தான் ஒருவனுக்கு குருவின் அடையாளத்தை மலரச் செய்கிற மகரந்தம். இந்த வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கும். சிவா, இந்த பதிவில் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நான் சந்தித்ததற்கு மிக நன்றி. தயவுசெய்து ஆகவே சீடர்மார்கள் வாங்கியதை பயன்படுத்தி அது மூலயமா அது என்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்குறோம், அது எதை எப்படி பயன்படுத்தணுன்றதை கேளுங்க, கேட்டுக்கிட்டு செய்யுங்க. சும்மாவே உட்காந்து இருந்துட்டு எனக்கு சாமி வரலன்னு சொல்லக்கூடாது. சாமியெல்லாம் வராது. திருப்பி சொல்கிறேன், சாமி புதுசாலாம் மை கொடுத்தாலோ எந்திரம் கொடுத்தாலோ ஆசீர்வாதம் கொடுத்தாலும் வராது. அப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்குதுன்னா அதெல்லாம் சும்மா. என்னடா இது குழப்பமாக இருக்குதா? உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய சரீரத்திலே ஏற்கனவே இவையெல்லாம் சூன்யமாக இருக்கப்பட்டுள்ளது. அதுக்கு வந்து ஒரு ஆறுதலை தேடுகிறீர்கள், துணையை தேடுகிறீர்கள். எழுந்து நடப்பதற்காக நீங்கள் எப்படி முடியாத நேரம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் செவத்தையோ கொம்பையோ பிடிச்சி எழுந்துருக்கிறீங்களோ அந்த மாதிரி குருன்ற ஒரு உருவத்தையும், சாமின்ற ஒரு உருவத்தையும், எந்திரன்ற ஒரு உருவத்தையும், மந்திரத்தை ஒரு உருவத்தையும் நீங்கள் தேடி தவிக்கிறீங்க. நீங்களாம் எங்கேருந்து நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்க போகிறீங்க? உங்களிடத்தில் அனைத்து சக்தியும் இருக்கிறது. போன ஜென்மத்தில் சில பேர் சொல்லுவீங்க, நான் போன இதில் இதே மாதிரி எப்பயோ பார்த்த மாதிரியே இருக்குது, நான் இதே மாதிரி வாழ்ந்த மாதிரியே இருக்குதுலாம் சொல்லுவீங்க. ஆகையினால் உங்களுக்குள்ள குறி சொல்லக்கூடிய தகுதிகள் இருக்கிறது, பேய் ஓட்ட சொல்லக்கூடிய தகுதி இருக்கிறது, ஒருத்தரை வாழ வைக்கக்கூடிய தகுதி இருக்கிறது, ஒருத்தரை அழிக்கக்கூடிய தகுதி இருக்கிறது. உங்களிடத்தில் அன்பு, ஈவு, இரக்கம், கனிவு இருக்கிறது. உங்களோட கொடூரத்தன்மை உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் வந்து அதையும் மீறி அமானுஷமான சில விஷயங்களாகவும் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆக மனிதனுடைய பிறப்பு, மனித பிறப்பு நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு மகத்துவமான பிறப்பு. காக்காயை வச்சு, குருவியை வச்சு, கழுதியை வச்சு, சுகாட்டில் போகிற மையை வச்சு, மருந்தை வச்சு, மாயத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியும். உங்கள் உடம்புல அனைத்தும் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிற உங்களால் சாதிக்க முடியாதுன்னு எவன் சொன்னான்?
அமானுஷமான முறையில் சூன்யமான முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆவிகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குத்தானே? சரி குருவே, ரொம்ப பேசுகிறீங்க, இதுக்கு என்ன வேணும்? முடிந்த அளவு காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் தனிமை வேணும். தனிமையிலே கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஏட்டில் உள்ள மந்திரமும் ஓம் க்ளீம் 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 க்ரீம் 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 அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. விநாயக பெருமானை ஒரு கணம் துதித்து உங்களுடைய குலதெய்வத்தை வழித்துணையாய் அழைத்து உன்னுடைய தாய் தந்தையாரை பெற்றெடுத்த தாத்தா பாட்டி பித்திருக்கள் அவர்களிடத்திலே ஒரு சங்கல்பம் செய்து மன்னிப்பு கேட்டு அவங்க ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டு, நீ எந்த தெய்வத்தை கூப்பிட்றியோ அந்த தெய்வத்தை முன்னாடி வச்சுட்டு ஒரு விளக்கம் மட்டும் போட்டுட்டு அமைதியாக உட்காரு. ஒரு குரு சொல்லாததை பல ஆண்டு காலம் மலைக்கோயில்களில் தவம் இருந்து கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு தவறிவிட்ட விஷயத்திலெல்லாம் நீங்கள் கன நேரத்தில் நீங்கள் காட்சியாய் திரையில் பார்க்க முடியும். உங்களுடைய மனத்திரையில் உங்களுடைய விழிக்கு பின்பு இருக்கக்கூடிய 3ஆம் விழியினால் உணர முடியும். அதை போதிக்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் சாமியாராகவும் மாறி இதில் காசு பணம் வேறு சம்பாரித்து அதை கடவுடம்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதெல்லாம் வந்து சித்தி ஆகலை, இது சித்தி ஆகலை, அந்த சாமியார் போய் இந்த சாமியார் போய். எல்லா சாமியாரும் உண்மை, எல்லா சாமியார்களையும் விளக்க கொடுக்க தகுதி அற்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் உடலும் மனமும் சூழ்நிலையும் இருக்குதுன்றதான் உண்மை. ஆக என்னுடைய ஒவ்வொரு சீடர்களும், என்னுடைய சிஷ்யமார்களும், என்னுடைய மாணவர்களும், என்னுடைய பார்வைக்கு நீங்கள் அனைவரும் என் குருவாகவே காட்சி தருகிறீர்கள். வாழ்க வளமுடன். சிவாய நம.